கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பம் பகுதியில் ஸ்கூல் பஸ் மேல ரயில் மோதின விபத்துல 3 மாணவர்கள் பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விபத்துக்கான காரணம் கேட் கீப்பரோட அலட்சியம் தான் எல்லாருமே சொல்றாங்க. அவர் தான் ரயில் வர்றதுக்கு முன்னாடி கேட்டை மூடல, அதனாலதான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு ஒரு பக்கம் மக்களும் டிரைவரும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கேட் கீப்பர் கேட்டை மூட தான் போனாரு, ஆனா அந்த வேன் டிரைவர் தான் கேட்டை மூடாதீங்க, நான் டக்குன்னு ஸ்கூலுக்கு போயிடுறேன்னு சொல்லி கேட்டை மூட விடாம செஞ்சாரு, அதனாலதான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு இன்னொரு பக்கம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் சாலை பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியுடைய பேருந்து ஜூலை 8ஆம் தேதி காலையில் 7:45 மணி அளவில் செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கிற அந்த ரயில்வே கிராசிங் வழியா கிராஸ் பண்ணி போக முயற்சி பண்றாங்க. இப்போ விழுப்புரத்துல இருந்து மயிலாடுதுறை நோக்கி போய்கிட்டு இருந்த 56813 அப்படிங்கிற எண் கொண்ட எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த ஸ்கூல் வேன் மேல மோதுது. இப்படி ஒரு கோரமான ஆக்சிடென்ட் நடந்த பிறகு ட்ரெயின் இடிச்ச வேகத்துல அந்த ஸ்கூல் வேன் 50 மீட்டருக்கு அப்புறம் விழவும் செய்யுது. அதனால அந்த ஸ்கூல் வேன் கடுமையான சேதாரமும் ஆகுது. இந்த வேன்ல 4 மாணவர்களும் அந்த வேனோட டிரைவரும் இருந்திருக்கிறார். ரயில் மோதினதுனால 3 மாணவர்களும் பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாங்க. அதுல ஒரு மாணவரும் பஸ்ஸோடைய டிரைவரான சங்கரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அப்புறம் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த சார்மதி அப்படிங்கிற மாணவியும் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த விமலேஷ் அப்படிங்கிற மாணவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல செலியன் அப்படிங்கிற மாணவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா அங்க அவர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழக்கவும் செஞ்சிருக்கிறார். இதுல சோகம் என்னன்னா, சாருமதியும் செலியனும் அக்கா தம்பி, அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளும் இந்த விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த விபத்து நடந்த பிறகு அங்க மின் கம்பி ஒண்ணு அறுந்து விழுந்திருக்கு. அந்த நேரத்துல விபத்தை பார்க்க வந்த 55 வயசான அண்ணாதுரைக்கும் மின்சாரம் பாஞ்சிருக்கு. அதனால அவருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறார். விபத்து நடந்தது தெரிஞ்ச அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உடனடியா அந்த வேனை மீட்கவும் வராங்க. இந்த விபத்து கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவோட கவனக்குறைவானதான் விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால அங்குள்ள மக்களும் கோபத்துல அவர் தாக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. மக்களுமே கோடிகள் எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் வந்து மக்களை சமாதானப்படுத்தி பங்கஜ் சர்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கிறார். இப்படி ஒரு கோரமான விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு 2 தரப்புல சொல்லவும் செய்யறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற பஸ் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வழக்கமா போற பகுதி தான் அந்த பகுதி. இன்னைக்கு நாங்க போகும்போது அந்த இடத்துல ரயில்வே கேட் போடவே இல்லை, ரயில் வர்றதுக்கான எந்த சத்தமுமே கேட்கவும் செய்யல அப்படிங்கிறார். ரயிலோட ஹாரன் சத்தமும் கேட்கல, அதனாலதான் அந்த ரயில்வே கிராஸை கிராஸ் பண்ணி போனேன், ஆனா விபத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சங்கர் சொல்றாரு. சங்கர் சொல்ற மாதிரி அந்த பஸ்ல இருந்த இன்னொரு மாணவரான விஸ்வேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. நாங்க வழக்கமா போற பாதை தான் அது, இன்னைக்கு அந்த இடத்துல கேட் போடவே இல்லை, ட்ரெயின் வந்ததுக்கான சத்தமும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தூங்கிட்டாரு, கவனக்குறைவா இருந்ததுனாலதான் பஸ் அந்த பக்கம் கிராஸ் ஆகி விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரயில்வே தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பங்கஜ் சர்மா அந்த கேட்டை மூடுறதுக்கான முயற்சியில ஈடுபட்ட போது ஸ்கூல் பஸ் வந்துச்சு, அந்த ஸ்கூல் வேன்ல இருந்த சங்கர் கேட்டை மூட வேணாம், நான் கிராஸ் பண்ணி போயிருந்த மாதிரி சொல்லியிருக்கிறாராம், அதனாலதான் கேட்டை மூடாம வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிதான் அந்த விபத்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரயில்வேயோட முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பங்கஜ் சர்மா முதல்ல அந்த கேட்டை மூடிட்டாரு, ஆனா அந்த பகுதியில இருந்து 2 வீலர்ல வந்தவங்களும் பஸ் டிரைவரான சங்கரும் கேட்டை திறக்கிறதுக்கு சொன்னதுனாலதான் பங்கஜ் சர்மா வேற வழி இல்லாம கேட்டை திறந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த விபத்து ஏற்பட்டுச்சு மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் பங்கஜ் சர்மா கேட்டை திறந்தது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா ரயில்வே சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களும் பஸ் டிரைவர் சொல்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. என்னதான் மக்கள் கேட்டை திறக்க சொல்லியிருந்தாலும் அந்த கேட்டை பங்கஜ் சர்மா திறந்தது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளரான அன்பழகன் சொல்லியிருக்காரு. இதையும் சொல்லிட்டு ரயில்வே கிராஸ் பண்ணும்போது மக்களும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்து போகணும், இப்படி அவசரப்பட்டுட்டே இருக்கிறனாலதான் இந்த மாதிரி விபத்துகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் மேலேயும் பழி போடவும் செய்யறாரு. இது நல்லா பார்த்தோம்னா அவங்க தப்பிக்கிறதுக்கான முயற்சியில மக்கள் மேல குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இந்த விபத்து நடந்த பிறகு அவரோட வேலையில அலட்சியமா இருந்த காரணத்துக்காக பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இருக்கிறதா ரயில்வே தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த விபத்துக்கான ஒரு முக்கியமான காரணம் அந்த இடத்துல இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததான். இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஜங்ஷன்ல 2 ரயில் 2 திசையில வரும்போது ஒரே பாதையை கடக்க முடியாது. அந்த நேரத்துல இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பாயிண்ட் மற்றும் அப்புறம் சிக்னலை ஒரே நேரத்துல ஒரே ரயிலுக்கு மட்டும் தான் அனுமதிக்கிற வகையில அது கட்டுப்படுத்தவும் செய்யும். சுருக்கமா சொன்னா இன்டர்லாக்கிங்கிறது 2 ரயில் மோதாம பாதுகாப்பா இயக்கப்படுற வகையில சிக்னல் மற்றும் பாதையை கட்டுப்படுத்துற அமைப்பு தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம். ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரயில்வே கேட் இருக்கு, அந்த கேட் மூடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ட்ரெயின்ல இருக்கிற லோக்கல் பைலட்டுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணவும் செய்யறாங்க. இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல அந்த ரயில்வே கேட் கனெக்ட் ஆகவும் செஞ்சிருக்கும். அந்த கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை மூடிட்டார் அப்படின்னா கிரீன் சிக்னல் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த ட்ரெயினுக்கு காட்டவும் செய்யும். அதை பார்த்துட்டு அந்த ட்ரெயினில் இருக்கிற லோக்கோ பைலட் தைரியமாக ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவார்.
சப்போஸ் அந்த கேட் மூடல அப்படின்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவருக்கு ரெட் சிக்னலை காட்டிடும். சரி, கேட்டை மூடல, நம்ம போறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ பைலட்டும் ட்ரெயின் அங்கேயே நிறுத்தவும் செய்வார். அதன் மூலமா ஆக்சிடென்ட்டும் தடுக்கவும் படும். இன்டர்லாக்கிங் சிஸ்டம் எவ்வளவு முக்கியம்னா, சில நேரம் கேட்டை மூடிருப்பாங்க. அந்த நேரத்துல சில பேர் கொஞ்சம் தூக்குங்க, நாங்க போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அந்த கேட் கீப்பரும் வேற வழி இல்லாம லைட்டா அந்த கேட்டை தூக்கவும் செய்வார். ஆனா இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த கேட்டை ஓபன் பண்ணவே முடியாது. சப்போஸ் அந்த கேட்டை லைட்டா மேல வந்தா கூட உடனடியாக அந்த சிக்னல் ரெட்டுக்கு மாறிடும். இப்படிதான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டமும் இருக்குது. இதனால மனித தவறுகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு சிஸ்டம் தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம். விபத்து நடந்த செம்மங்குப்பை பகுதியில் அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அங்க கிடையாது. சரி, இப்போ இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லைன்னா வேற என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, டோக்கன் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணவே செய்யறாங்க. இந்த டோக்கன் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் அப்படிங்கிற போது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அந்த இடத்துல இல்லைன்னா, அதாவது கேட் கீப்பர் தான் கேட் க்ளோஸ் பண்ணுவாங்களே அந்த இடத்துல யூஸ் பண்ணவும் செய்யறாங்க. ரயில்வே ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரைவேட் நம்பர் இல்லைன்னா டோக்கன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லைன்னா லோகோ பைலட்டுக்கு கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த லோகோ பைலட் அது கேட் கீப்பருக்கு கொடுப்பாங்க. இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும்னா, கடலூருக்கு அந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கடலூர் ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டர் அடுத்தடுத்து இருக்கிற கேட் கீப்பர்களுக்கு ஒரு ரகசிய எண்ண ஒரு டெலிஃபோன் லைன் மூலமா சொல்லிடுவார். இப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்த ட்ரெயின் வரப்போகுது, நீங்க கேட்டை மூடிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அந்த நம்பர் வாங்கின பிறகு உடனே அந்த கேட் கீப்பர் போய் அந்த கேட்டை மூடிடணும். இதுதான் ரயில்வேனுடைய ப்ரொசீஜரும் கூட. அதாவது 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த பிரைவேட் நம்பர் சொல்லிடுவாங்க. பதிலுக்கு கேட் கீப்பரும் அந்த கேட்டை 10 to 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேட்டை மூடவும் செய்யணும். அப்படி ஒரு கேட்டை மூடின பிறகு அந்த பிரைவேட் நம்பரை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட ரயில்வேயோட போன் மூலமா சொல்லவும் செய்யணும். இதுல சிக்கல் என்னன்னா, அந்த கேட்டை மூடுறதுக்கு முன்னாடி சில பேர் அந்த கேட்டை நாங்க கிராஸ் பண்ணி போயிருந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால சில நேரம் கேட் கீப்பருமே அந்த கேட்டை திறந்து வச்சிருந்தாரு. ஒருவேளை பங்கஜ் சர்மா அந்த கேட்டை மூடாமலேயே வச்சிருந்திருக்கலாம். ரயில் வர்ற நேரத்தை தப்பா கால்குலேட் பண்ணவும் செஞ்சிருக்கலாம். அந்த கேப்ல பஸ் போய் விபத்து ஏற்பட்டிருக்கிற மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்லவும் செய்யறாங்க. இந்த மாதிரியான மனித தவறுகளை தவிர்க்கிறதுக்கான ஒரே வழின்னு பார்த்தோம்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான். அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரமா இருந்தாலும் அந்த கேட் மூடியே தான் இருக்கும். யாருடைய வற்புறுத்தலையும் அந்த கேட் திறக்கவும் செய்ய மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க சப்வேயும் கிடையாது. அந்த இடத்துல சப்வே அமைக்கிறதுக்காக திட்ட அறிக்கை எல்லாமே ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறதாகவும், ஆனா மாவட்ட ஆட்சியர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரயில்வே தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. சப்போஸ் அந்த இடத்துல சப்வே அமைச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. இந்தியாவில் 40,000 லெவல் கிராசிங் இருக்குது. ஆனா அதுல பாதி தான் இன்டர்லாக்கிங் சிஸ்டமே இருக்கவும் செய்யுது. அந்த கேட் ஓப்பனாக தான் இருக்குது. நிறைய வண்டிகள் அந்த வழியாக போக தான் செஞ்சிருக்குது. அப்படி இருக்கும்போது ட்ரெயினுக்குள்ள இருந்து லோகோ பைலட் தூரத்துல இருந்து பார்த்து அந்த ட்ரெயினை நிறுத்திருக்கலாமே அப்படின்னு சில பேர் கேட்கவும் செய்யறாங்க. ஏன் அவர் அப்படி நிறுத்தலன்னா, அந்த குறிப்பிட்ட ரயில்வே கேட் அப்படிங்கிறது ஒரு வளைவு பகுதியை தாண்டி தான் அமைஞ்சிருக்கு. அதனால அந்த லோகோ பைலட்டுக்கு அந்த கேட் இருக்கிறதே பெரிய அளவில் தெரியாம தான் இருந்திருக்கு. இது முழுக்க முழுக்க கேட் கீப்பரோட பெரிய மிஸ்டேக் தான். அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரயில்வே கேட் கீப்பர் தூங்கி இருக்கிறதா சில மக்களும் சொல்லவும் செய்யறாங்க. அதே நேரம் வேலை நேரத்திலேயே போன் அதிகமாக பார்க்கறதாவும் சில மக்களும் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரயில்வே கேட் கீப்பர்களுக்கு பொதுவா 12 மணி நேரம் ஷிஃப்ட் தான் அவங்களுக்கு இருக்கும். எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய வேலையை கேட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றது மட்டும் தான் வேலை தான். அதனால மற்ற நேரம் வேலையே இருக்காது. அதனால அவங்களுக்கு 12 மணி நேரம் ஷிஃப்ட் தான் பார்க்கவும் சொல்றாங்க. அதே நேரம் சில நேரம் டபுள் ஷிஃப்ட்டும் பார்க்கவும் செய்யறாங்க. அதனால கூட சில கேட் கீப்பர்ஸ் தூங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கவும் செய்யுது. விபத்துல இருந்த பிள்ளைகளோட குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பா 5 லட்சம் ரூபாயும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்பா 5 லட்சம் ரூபாயும் கொடுத்திருக்காங்க. ஆனா இது முழுக்க கேட் கீப்பரோட மிஸ்டேக் தான். அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அந்த விபத்து நடந்தப்போ அவங்களோட பெற்றோர்களுக்கு தெரிஞ்சப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது ஒரு ஆறா துயரமா அவங்களுக்கு கொடுக்கவும் செய்யும்.